ஐயா சிவ 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 ரஹரார். ஆடிய பாதானிடிய கருணை ஆனை முகத்தோனே விநாயகா, ஆனை முகத்தோனே விநாயகா, தேடிய போதே வல்லவையுடனே, தேடிய போதே வல்லவையுடனே சீக்கிரம் நீ வருவாய். ஆடிய பாதானிடிய கருணை ஆனை முகத்தோனே விநாயகா, ஆனை முகத்தோனே விநாயகா, தேடிய போதி நீ வல்லவையுடனே சீக்கிரம் நீ வருவாய். பாடிய நாவல சுடிய தமிழை பகரும் பெருமாளே விநாயகா, பகரும் பெருமாளே விநாயகா, ஆடி உன் சீரணி நாவினில் வந்தருள்வாய் நாதா விநாயகனே. மகனே அருள் பெருஞ்சோதி அதிமுகத்தோனே கணேசா, அதிமுகத்தோனே கணேசா, அதிமுகத்தோனே சக்தி கணபதியே ஐயரா குஞ்சரனே, அதிமுகத்தோனே சக்தி கணபதியே ஐங்கர குஞ்சரனே. வாசம் புகழ் கூடாவில் மணி ஒடி கூடல் பழமையுடன் நாங்கள் சபைதனில், பழமையுடன் நாங்கள் சபைதனில் வில்லடி விமரிசை தாளம் வீரம் சடையாமல் கடகரி முகவா உனதடியார் கதை கழனியில் பாடுதற்கு கணேசா, கழனியில் பாடுதற்கு கணேசா, கமல பதம் தரும் குமர சகோதரா, கமல பதம் தரும் குமர சகோதரா கணபதியே சரணோ, கமல பதந்தரும் குமர சகோதரா, கமல பதந்தரும் குமர சகோதரா கணபதியே சரணம். கிராமிய கலை நேயர்களுக்கு கலைமாமணி சுயம்பராஜன் குழுவினர் வழங்கக்கூடிய பத்திரகாளியம்மனுடைய கதையை பெருமையோடு சமர்ப்பிக்கின்றோம். ஆத்திரம் கொண்டு வருவாள் அசுரரை என்றடக்கி நித்திரை தனிலும் நீங்க ஒட்டாய் நடி நீலி கண்டா, எத்தனை கோடி வினை வந்து சூழ்ந்திடினும் எங்கள் அம்மை பத்திரகாளி தயவால் நமக்கு ஒரு பயம் இல்லையே. ஆத்தாளி எங்கள் அபிராமவல்லியை அண்டரண்டம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை
புவியடங்கள் காத்தாளை அங்குச பாசாங்கமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே ஆயோங்காலை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு ஆயுங்களை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு தாயோ மகளுமாக தாரமுரண்டான கதை அங்கே பேயும் கணங்கள் சூழ பெரும்படைக்கு தோன்றுவாயே கணங்கள் சூழே பெரும்படைச்சி தோன்றுவாயே இரும்போடமானது கொண்டு எதிரி வந்த தாருதரை இருபுரைவாதைகள் செய்த லட்சுமியே தோன்றுவாயே வதைகள் செய்தே லட்சுமியே தோன்றுவாயே உங்கதையை நாங்கள் பாட உதவி செய்வாய் மகாளி அன்பாக பாடுதற்கு ஆதி பத்திரகாளி துணை நிற்பாளே ஆதிசிவனூரை கைலாசம் கைலாசோ அம்மை உமை வாழுவா வெள்ளி கைலாசம் ஆதிசிவனூரை கைலாசோ நல்ல கைலாசம் அம்மை உமை வாழும் வாழும் கைலாசோ சோதிபுரி தீவே கைலாசம் தெய்வ கைலாசோ துலங்கும் அழகுள்ளே நல்ல கைலாசம் அந்த கைலாசம் ஆனதிலே ஆனதிலே சிவனாரோ வந்து கொலுவிருந்த அந்த கைலாசம் கைலாசமானதிலே ஆதிசிவனாரும் கொலுவிருந்தார் தானே உருவாகி அந்த கைலாச மலையிலே அப்படி அழகாகவே பகவானும் பார்வதாளியுமாக கொல்வாய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாளை தினத்திலே இந்த பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகின்றாள். என்னையா சொல்றாங்க அம்பாள்? ஏ பகவானே, பார்வதி தாங்கள் திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் தேன்மொழியால் காண வேணும் காண வேணும் அப்படி திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் அது தேன்மொழியால் காண வேணும் காண வேணும் பரமன் திருநடனம் ஆடுவதே ஆடுவதே ஆடுவதை பார்வதியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். ஏ பகவானே, பார்வதி தாங்கள் இதற்கு முன்னதாக எத்தனைய தடவை நடனம் ஆடியிருக்கின்றீர்கள். உண்மைதான். தில்லையிலே ஆடினீர்கள், ஆமா. சிதம்பரத்திலே ஆடினீர்கள், சுடுகாட்டில கூட நீங்க ஆடி இருக்கின்றீர்கள். உண்மைதான் பார்வதி. அப்படி நீங்க நடனம் ஆடும் போது உங்க நடன காட்சியை நான் பார்க்கல. ஆகையினால என் முன்னால நீங்க ஆடணும், நான் பார்க்கணும்னு சொன்னா பார்வதி. வார்த்தை கேட்ட பரமசிவன் என்னையா சொல்றாரு? எம்மா பார்வதி,
நான் திருநடனம் ஆடினாக்கால் ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்து வீடும் அழிந்து வீடும் திருநடனம் ஆடினாக்கால் இந்த தேசமெல்லாம் அழிந்து வீடும் அழிந்து வீடும். பார்வதி என்ன போய் நடனம் ஆட சொல்றாயே, நான் நடனம் ஆடினா உலகம் அழிந்து போய் விடுமே, நான் என்ன செய்ய? விடுவாளா பார்வதி தேவி? அழிந்தாலும் அது பாவம் இல்லை, பாவம் இல்லை. ஆட வேணும் இப்ப திருநடனம், அழிந்தாலும் பாவம் இல்லை, பாவம் இல்லை. ஆட வேணும் திருநடனம். சுவாமி, உலகமே அழிந்து போய்விட்டாலும் சரி, நீங்க கண்டிப்பா நடனம் ஆடணும், நான் பார்க்கணும் சொல்லி பார்வதி அம்மா சொல்லிட்டா. பிடிவாதமாக சொல்லிவிட்டார்கள். அப்போ ஒண்ணு சொன்ன சுவாமி, நீங்க நடனம் ஆடுங்க, ஆடக்கூடிய நேரத்துல உங்க உடம்புல இருந்து ஒரு ஆபரணம் கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்து போயிட்டா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இதை கேட்ட உடனே பகவான் சொன்னார், என்ன சொன்னாரு? மாறினான் சொல்ல சொல்ல மறுத்தினி உரைத்தாய் மாதே, கூறினால் கேட்க மாட்டாய் குழம்பிடும் உலகமெல்லாம் குழம்பிடும் உலகமெல்லாம் தேரினோர் அரணார்தானும் சிந்தையவர்களை கூர்ந்து, தேரினோர் அரணார்தானும் சிந்தையவர்களை கூர்ந்து ஆரியே இருந்த ஆண்டார் ஆடவும் இசைந்து நின்றார், ஆடவும் இசைந்து நின்றார். பார்வதியை நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆடுங்கோ ஆடுங்கன்னு சொல்றேன். நான் ஆடுகிறேன், வரக்கூடிய எல்லாம் நீயே ஏத்துக்கோ, அவ்வளவுதான். இந்த சிவபெருமா பார்வதி முன்னால எப்படி ஆடுகிறார் பாரு. எப்படி ஆடினாரி திருநடனம் புரிந்தாடினாரே, ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. அங்கே ஆடும் வீரம் மன்னர் ரூபத்தினால் கோடி 51,000 சங்கத்தால் சூழ்ந்திட, ஓடும் அசைந்திட தேவர்கள் சூழ்ந்திட உச்ச பரமசிவன் திருநடனம் ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. மார்கழியும் தையும் ஆட்சி பங்குனியும் சித்திரை வைகாசியானியும் ஆர்வமுடன் நாடி ஆவணி கன்னிகை ஐப்பசி கார்த்திகை மார்கழிக்குள்ளாக ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. ஞாயிறு திங்கட் செவ்வாய் புதன் வியாழனும் நல்ல வெள்ளிச்சனி ஞாயிறுக்குள்ளாக, நல்ல வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளாக ஆயும் கலைகள் 64 ஐந்தந்த போதனம் ஆனந்த கூத்தாட ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. பார்வதியினுடைய சொல்லை கேட்ட பகவான் பார்வதி முன்னால நடனம் ஆடுகின்றார். எப்படி? மானாட மழுவாட மங்கை சிவகாமியாட கையில இருந்த திரிசூலமால உலகமே அப்படி ஆடுகிறது. அடேங்கப்பா. ஆடக்கூடிய நேரத்துல சிவபெருமான் காதிலே அணிந்திருந்த குண்டல் அப்படியே கலந்து வருகிறது. பகவான் பார்த்தார், ஆட்டத்தை நிறுத்தி விட்டு மாட்டணும்னா தோத்து போயிருவோமே. ஆமா. ஒற்றை காலை ஊண்டி ஒற்றை காலால அந்த திருக மாட்டுகின்றார். மாட்டக்கூடிய நேரத்துல இடையில கட்டியிருந்தார் பாத்தீங்களா புலித்தோல். ஆமா. சற்று விலகியது. அம்மா பார்த்தா ஆடத்தான் சொன்னோம், ஆனா கட்டி இருக்கிற ஆட விலகிறது கூட தெரியாம ஆடுகிறாரு அப்படின்னு இந்த பார்வதி அம்மா கையை தட்டி சிரிச்சிட்டா. ஓ, அந்த நேரத்திலே சிவபெருமானுடைய நாட்டியமானது ருத்ரதாண்டவமாக மாறுகிறது. கண்டிப்பாக பாஞ்சாலி சிரித்தால் பாரத போர் வந்தது.
இப்போது பார்வதி சிரித்த பாத்தீங்களா, உலகமே அழிஞ்சு போச்சுது. மந்தமதி கோத்தல்லமோ, மந்தமதி கோத்தல்லமோ, அங்கே மண்பூமி அழிந்திடுமோ. மந்தமதி கோத்தல்லமோ, மந்தமதி கோத்தல்லமோ, மண்பூமி அழிந்திடுமா. மரம் தட்ட தாமரை மனித சடலங்களும் அழிந்திடுமா. ஈஸ்வரரும் பார்வதியும் இருக்கையிடம் இல்லாமல், இருக்கையிடம் இல்லாமல், ஒரு செந்தாமரை பூமேலே இலை மேலே இவனாரும் வந்து வீற்றிருந்தார். ஒரு செந்தாமரை இலை மேலே சிவனாரும் வீற்றிருந்தார். இப்போ பார்வதி அம்மா கையை தட்டி சிரிச்ச உடனே தலையில இருந்தாலே கங்காதேவி குபீர்னு அப்படி கீழே சாடிட்டா. உலகம் எல்லாம் ஒரே ஜலப்பிரளயம். தரை என்ற பகுதியை காண முடியவில்லை. உலகத்தை படுத்தி விட்டாரு சிவபெருமான். அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஐயோ, பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாரு. எப்படியா? சங்குவின் தாமரைக்கு தந்தைதா இரவி தண்ணீர், அங்கவன் கொய்து விட்டால் அழகிய தண்ணீர் கொள்ளும், துங்கவன் கரையில் சேர்த்தால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கிட்டால் இப்படி சிக்கி தேவைப்பாரு யாராக இருந்தாலும். ஆகையினால பகவான் என்ன செய்தார்னா, கையில கிடந்த கனையாளி மோதிரத்தை கழட்டி போட்டார். என்னாச்சு? விழுந்த இடத்துல வேறொன்றி மேல வந்து ஒரு செந்தாமரை இலை விரியுது. செந்தாமரை இலை மேல பகவானும் பார்வதி இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இருந்த பகவான் கருடனை அழைத்து சொல்லுகின்றார். எப்பா கருடா, சுவாமி, பார்வதியுடைய சொல்லை கேட்டு நடனம் ஆடின உலகம் அழிஞ்சு போச்சு. ஆகையினால என்ன செய்யணும் தெரியுமா? கட்ட குச்சி 10 வாடா, கக்கரடு 10 வாடா, மறந்தட்ட தாமரை மனிதன் சடலங்களும் 10 வாடா, மறந்தட்ட தாமரையும் மனிதர் ஜலங்களும் 10 வாடா. வார்த்தை கேட்டு கருடாழ்வான் வாராணி கடலடியிலே சிவவி சிந்த மணிக்கடலில் சுரப்பாத்திரம் மிதக்க கண்டார். கண்டு சுரப்பாத்திரத்தை கால் நகத்தாலே கொள்வி ஆதி சிவன் முன்பாக, ஆதி சிவன் முன்பாக அடியிறையை தொழுது வைத்தார். ஆதி ஜீவன் முன்பாக, ஆதி ஜீவன் முன்பாக அடியிடைய தொழுது வைத்தார். கருடா, சுவாமி, கட்டே குத்தி கல்லு கரடு உன் கண்ணுக்கு எது தெரியுதோ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா. கரட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்திலே சுரபி சிந்தா மணிக்கடல் ஒரு கடல், அதுல ஒரு சுரப்பாத்திரம் மட்டும் எழுந்து வருகிறது. சரி, கருட அந்த பெட்டி தூக்கி பகவான் முன்னால கொண்டு வைத்த உடனே என்னாச்சு? பகவான் பெட்டி திறந்து பார்த்தார். பாத்தியா? ஆமா. ஒரே பெட்டிக்குள்ள 2 அறை. ஒரு அறையில பெரிய அமுதல் யுகத்துல பிறந்த வள்ளுவரும், இன்னொரு அறையில ஒரு பெண்ணு திருமகளும் இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த சிவபெருமானியா சொல்லுகிறார், ஐயா வள்ளுவரே, ஒரே பெட்டில நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களா? நீங்க யாரு? ஆண்டவா, உலகமெல்லாம் மனிதர் இடத்திலே இந்த பெண்ணு நானுமாக இந்த துறையோட்டிலே அவதாரம் செய்தோம். சரி, ஆகையினால் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வள்ளுவரே, அழிந்து போன உலகத்தை படைக்கணும். ஆகையினால இன்றில இருந்து இவளை நீங்க மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்ல. அப்படி என்ற பகவான் மாற என்ன சொல்லியோ தெரியுமா? கருடனை அழைத்து சொன்னா, எப்பா கருடா, சாமி, அந்த பார்க்கீடில் பள்ளி கொள்ளும், பள்ளி கொள்ளும் அழைத்து வாடா, அழைத்து வாடா, கருடை ஆழ்வார் கருடாழ்வார் கருடாழ்வார் கடலடியிலே கடலடியிலே வார்த்தை கேட்டு கருடை ஆழ்வார் கருடாழ்வார் கடலடியிலே கடலடியிலே
சுவாமி பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை அழைத்து பாரு சொன்னார். கருட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்தில் 5வது கடலாகி திருப்பார்கடலில் என் பெருமாள் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு? எப்படி? காலதுதால் வடக்காக, ஆமா, கதற முடியாதது தெற்காக, நேர் திசைகளை முகமாக, வெற்றி ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாமல் தூங்குகின்றார் ஆதி பகவான். சரி. கருடன் பார்த்தார், கைதொட்டி எழுப்பினால் கலகமிடுவார், மெய்தீட்டி எழுப்பினால் விதனப்பட்டு விடுவார். அப்படி என்று சொல்லி பார்க்கடலில் சென்று சிறகாலி அந்த பார்க்கடல் தண்ணீரை கொடி வந்து பகவான் மேனியிலே தெளிக்கின்றார். அரிநெடுமால் மொழித்திலகி, அரிநெடுமால் மொழித்திலகி, அரிநெடுமால் மொழித்திலகி, அச்சம் மேலே கை காட்டி, அச்சம் மேலே கை காட்டி, அரிநெடுமால் மொழித்திலகி, அரிநெடுமால் மொழித்திலகி, அரிநெடுமால் முடித்திலகி, அச்சமரே கை காட்டி, அச்சமரே கை காட்டி, பரலகாராய் பொழுதே பருவதில் கருடாழ்வா, கடலு பொங்கி வந்ததுண்டோ, கடலு பொங்கி வந்ததுண்டோ, கனக மாலை நகர்ந்ததுண்டோ, அடலுலேகம் 14, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடியழிந்து போனதுண்டோ, அடியழிந்து போனதுண்டோ, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடியலைந்து போனதுண்டோ, அடியலைந்து போனதுண்டோ. எப்பா கருடா சுவாமி, இவ்வளவு அவசரமாக பறந்து வந்திருக்கிறாயே, அங்கே கடல் பொங்கி வந்து விட்டதா? இல்லை ஐயா. கனகமலை நகர்ந்து விட்டதா? இல்லை ஆண்டவா. என்ன நடந்தது? காரணத்தை சொல்லு ஆண்டவா, காரணம் என்னவென்று எனக்கு சரிவர தெரியாது. ஆ. ஆனால் தாங்களை அழைத்து வர முடியாது. தன்னுடைய அத்தான் சிவபெருமா சொல்லி இருக்கிறார். பா கருடா, இங்கிருந்து அங்க வர வேண்டுமே. ஆனால் எனக்கு ஏறும் வாகனம் தான் இல்லையடா கருடாழ்வா, உமக்கேறும் வாகனமாய் ஓடியடிய நீங்கு வந்தேன், உமக்கேறும் வாகனமாய் ஓடியடிய நீங்கு வந்தேன், ஓடியடிய நீங்கு வந்தேன், ஓடியடிய நீங்கு வந்தேன். என்னுடைய குறுங்களுத்தில் ஏறிக்கொள்ளும் பகவானே, ஒரு இறகில் அவரும் ஏற, ஒரு இறகில் குடிபிடிக்க, கருடானா இங்கிருந்து வர வேண்டுமே. ஆனால் ஏறி வாரதுக்கு வாகனம் இல்லையே, எப்படி வாரது? ஆண்டவா, தாங்களுடைய உத்தரவு கொடுத்தது என்று சொன்னால் நானே தாங்களுக்கு வாகனமாக வருகிறேன் சுவாமி. கருட வாகனத்தின் முதுகிலே பகவான் ஏறுகின்றார். ஒரு இறகு குடைபிடிக்க, ஒரு இறகாலை வீசி நேர எங்க வருகின்றார்னா கைலாச மலையிலே வருகின்றார். வரும்போது பகவானும் பார்வதி ஒரு செந்தாமரை இலை மேலே இருக்கிறாங்க. ஏதேது மை துணரே, மை துணரே, மை துணரே, மேலே இருப்பதல்ல, இருப்பதல்ல, ஏதேது மை துணரே, மை துணரே, மேலே இருப்பதல்ல, இருப்பதல்ல, மாதுமையால் வளப்பாக, 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 நடனம் ஆடியதால், ஆடியதால், அந்த பரிவான கனபூமி, 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 உலகம் எல்லாம் அழிந்து போச்சு, அழிந்து போச்சு, நல்ல பரிவான கனபூமி, கனபூமி, உலகம் எல்லாம் அழிந்து போச்சு, அழிந்து போச்சு, அழிந்து போன உலகமாகி ஆதரவாய் படைப்பதற்கு மந்திரகந்தி இடத்தில் சென்று ஒரு பிடி மண்ணு வாங்கி வர வேண்டும். அம்மா, என்ன நடந்து விட்டது? நீங்க 2 பேரும் செந்தாமரை இலைக்கு மேல இருக்கிறீங்க. கருடா, மைத்துனா,
காரணத்தை சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா அத்தா வாங்க. அதாவது இந்த பார்வதியுடைய சொல்லை கேட்டு நான் நடனம் ஆடினேன். ஆமா, இவ சும்மா இருக்க கூடாது. கையை கொட்டி கலகலம் என்று சிரித்து விட்டாள் பார்வதியானவள். சரி, இவள் சிரித்ததன் காரணத்தினாலே கங்கையாக மங்கையானவள் பொங்கி உலகத்திலே விழுந்தாள். சரி, உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலப்பொருளே ஆகிவிட்டது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அழிந்த உலகத்தை படைக்க வேண்டும். அதற்காக வேண்டி மந்திரகனி பூமாதேவி இடத்துல சென்று ஒரு மண் வாங்கி வர வேண்டும். வார்த்தை கேட்ட உடனே கண்ணன் நினைக்கிற எப்படி பாதாளோகம் போறதுன்னு சொல்லி கையில் கிடந்த கனையாளி மோதிரத்தை காட்டி போட்டா போற விழுந்த இடத்துல வேறொன்றி மேல ஒரு செந்தாமரை பூ வந்து பிரியுது. செந்தாமரை தண்டு வழியாக செல்ல வேண்டுமே என்று வேட்டுவாளினா சிறிய பூச்சியாக வடிவெடுத்து நேரம் மந்திரகனி இடத்துல வந்தாள். வருகிறார். பூமாதேவி கேட்டான்னா, என்னம்மா ஒரு நாள் வர மாட்டீங்க, வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த அழிந்து போன உலகத்தை படைக்க வேண்டும். அதற்காக உன்னுடைய கையினாலே ஒருபடி குங்குமம் மண் வாங்க வந்தேன். எந்த உடனே என்ன செய்தால் தெரியுமா? கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், கொடுத்தால் ஒரு பிடிமல், தண்ணி கொடுத்தால் ஒரு பிடிமல், தண்ணி கொடுத்தால் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல். ரெண்டு பீடி மண்ணும் கொண்டு நடுக்கடலில் வரபோது கண்ணி கொடுத்த மண் கருவுருவாக, கண்ணி கொடுத்த மண் கருவுருவாய், கண்ணி கொடுத்த மண் கருவுருவாய், களவு செய்த மண் கரைந்தோடே, களவு செய்த மண் கரைந்தோடே. மந்திரகண்ணி பூமாதேவி ஒருபடி மண்ணை அள்ளி பகவான் கையில கொடுத்தார் பாத்தீங்களா? பகவான் நினைக்கிறா ஒருபடி மண்ணால உலகத்தை படைக்க முடியுமா? முடியாது. இல்ல, அவளுக்கு தெரியாமல இடது கையினால ஒருபடி மண்ணை கையில் அள்ளி கொண்டா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நடு கடல்ல வந்தா பாத்தீங்களா? வரக்கூடிய நேரத்தில் என்னாச்சு தெரியுமா? மந்திரகண்ணி கொடுத்த மண் கையில இருந்து அப்படியே உருவா வளருது. இடது கையில எடுத்த மண் அப்படியே கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சு. கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாள் பங்கு வைத்தார். நாலு பங்கு வைத்த போது நடுவில் உதித்திடும் கைலாசம், நாலு பங்கு வைத்த போது நடுவில் உதித்திடும் கைலாசம். ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு கடலாக, ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு பூமியாக, ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு பூமியாக. மண் தோண்ட மரம் தோண்ட, மண் தோண்ட மரம் தோண்ட, வாழ்த்திர மண் தான் தோண்டே, தோண்ட மரம் தோன்றே, மண் தோண்ட மரம் தோன்றே, வாழ்த்திர மண் தான் தோன்றே. கொண்டு வந்த மண்ணை கூறுதலா பங்கு வைத்தாங்க பாத்தீங்களா? நடுவில் கைலாச மலை தானே உருவாகிறது. ஆகையினால தான் தானாகிய மலைன்னு சொல்றாங்க. சரி, ஒரு குரு மண்ணை எடுத்து தெற்கே போட்டால் கடல் வந்தது, வடக்கே போட்டா மலை வந்தது, மேல போட்டா வானம் வந்தது, கீழே போட்டா பூமி வந்தது. சரி, கைலாச மலையை பிறவி செய்தார் பகவான். நினைக்கின்றார் பகவான். கைலாச மலையை தூத்து மலைக்கு சுத்தம் பண்ண வேணுமே, இந்த நாசின் வழியாக ஒரு பெண்ணை பிறவி செய்து அவளுக்கு சண்டத்தின்னு பேர் கொடுக்கின்றார். அடே அப்பா, அம்மா சண்டத்தி, நீ போய் இந்த கைலாச மலையை தூத்து மலையை சுத்தம் பண்ணிவான்னு சொன்னார். கைலாசம் தூத்து மலைகி உயர்ந்த சண்டத்தியா, தூத்து மலைகி உயர்ந்த சண்டத்தியாள், மயில் போல வாடி உடையா ஆழ்ந்து வரும் நாளையிலே, பன்னிரண்டு திருவயதில் அவையவள் திருப்பூத்தாய், பன்னிரண்டு திருவயதில் அந்த அவையவள் திருப்பூத்தாள், அந்த திருப்பூத்த சந்ததியே இவரெல்லாம் காட்டி விட்டார். கைலாச மலையை தூத்து மெழுகி சுத்தம் பண்ணி வந்த பாத்தீங்களா சண்டத்தி? ஆமா. 12 திருவயதில் பாவையவள் திருப்பு பெய்தினால் வயதுக்கு வந்து விட்டார். சரி, தேவரெல்லாம் பார்த்தாங்க. என்ன செய்தாங்க? இவளை நம்ம இங்க வைக்க கூடாது கைலாச மலையில,
என்று சொல்லி அவளை கொண்டு காட்டிலே விட்டார்கள். காட்டிலே சண்டைக்கு வரும்போது அங்க ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் சண்டன். சரி. தேவர்கள் எல்லாம் பூ பறித்து மாலை கட்டி பகவானுக்கு கொண்டு போறது பழக்கம். ஒரு நாள் தேவர் கூட்டத்தில் ஒருவன் பார்த்தா என்ன செய்தா, எல்லா நாளும் இந்த பூவை பகவானு தானே கொண்டு போறோம். ஆமா, உண்மைதானே. அதனுடைய மனம் என குணம் என என்று முகர்ந்து விட்டார். அடேப்பா, தேவரெல்லாம் பார்த்தாங்க இவன் சண்டாளே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு காட்டில விட்டாங்க. சண்டனும் சண்டத்தையும் சந்திச்சாங்க. பாத்தியா, சீலமூடல் காட்டில் வாழும், சீலமூடல் காட்டில் வாழும், சீலமூடல் காட்டில் வாழும், காட்டில் வாழும், அவையா காட்டில் வாழும், இளைக்கும் சண்டனுக்கும் சண்டனுக்கும் சீலமுடன் காட்டில் வாழும், சீலமூடல் காட்டில் வாழும், சீலமூடல் காட்டில் வாழும், காட்டில் வாழும், காட்டில் வாழும், இளைக்கும் சண்டனுக்கும் சண்டனுக்கும் இருவேர்க்கும் பொருத்தமிட்டு ஏது செய்வார்கள் கருத்துடனே தான் கூட்டி கட்டுடனே மாலையிட்டார். அங்கே மாலையிட்டு மணமுடித்து, மாலையிட்டு மணமுடித்து, மாலையிட்டு மணமுடித்து, மணமுடித்து மணமுடித்து ஆண்டு வரும் நாளையிலே சண்டனும் சண்டத்தையும் கணவன் மனைவியா வாழ்ந்து வந்தாங்க. பாத்தியா, வெகு நாளா ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாத கவலினாலே ஆண்டவரை கோரி முறைப்பட ஒரு சூழில் 7 பிள்ளை, 7 பிள்ளை, 7 பிள்ளை குந்தோடிய பெற்றெடுத்தாள், ஒரு சூழில் 7 பிள்ளை, 7 பிள்ளை ஒன்றொடிய பெற்றெடுத்தாள், பெற்றெடுத்த பாலருக்கு பாலருக்கு ஏறுமிட்ட சண்டதியாள், அங்கே தொக்கனென்றும் 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 தொக்கையென்றும் தாந்திரும்பன் கரும்பன் என்றும் கரும்பன் என்றும் தொக்கையென்றும் தொக்கல் என்றும் தானிரும்பன் கரம்பல் என்றும் கரம்பல் என்றும் ஈரமில்லா நெஞ்சேனவள், நெஞ்சேனவள், நெஞ்சேனவள் இரும்பனுடன் தாருதேனு, தாருதேனு ஏழு நல்லே பாலரிக்கும், பாலருக்கும் என்ற பெய்யே சூட்டினாளே, ஏழுமில்லை பாலருக்கும் பாலரிக்கும் ஏற்றமையே சூட்டினாளே. பிள்ளைகள் என்று கவலைப்பட்ட சண்டத்தி ஒரு சூழ்நிலை 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார். சரி. 7 பிள்ளைக்கும் பேர் போட்டா எப்படி தெரியுமா? எப்படி? தக்கல், தொக்கல், இரும்பன், கரும்பல், சம்பரன், சமிகரன், தாருதன். சரி, சபாஸ். 7 பிள்ளைக்கும் பேர் போட்டு அழகா வளர்த்து வர்றான். பாலூட்டி நீராட்டி பஞ்சனையின் மேல் கிடத்தி வளர்த்தாளி பாலகரையும் பப்புரிக்கு பார்த்தது தாளி பாலகரை வார்புரைக்கு வார்த்தது போல ஒரு வயது 2 ஆகி உயர் 3 நாளாகி 7 வயதான போது, 7 வயதான போது எழுத்தோத பள்ளியிலே, 7 வயதான போது எழுத்தோத பள்ளியிலே 7 பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கும் 7 வயசான உடனே பள்ளிக்கூடத்துக்கு ஆசான் இடத்துல அனுப்பி விட்டா. அப்படி ஆசான் இடத்துல போனா தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமிகரன் 6 பேரையும் சமாளிக்கலாம். 7வது ஆள் இருக்கான் பாத்தீங்களா தாருதே. எப்ப பார்த்தாலும் கரையான மாதிரி அடிச்சுட்டே இருப்பான். இத பார்த்த உடனே வாத்தியார் என்ன சொல்லி அடிக்கிறா தெரியுமா? அப்பன் இல்ல பட்டி மக்கா பட்டி மக்கா பட்டி மக்கா அடித்தாரே வாத்தியாரும் வாத்தியாரும் அப்பன் இல்ல பட்டி மக்காய் பட்டி மக்காய் பட்டி மக்கா அடித்தாரே வாத்தியாரும் வாத்தியாரும் அடித்த அடி தாங்காமல் 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 அழுது கொண்டு பாலரெல்லாம் பாலரெல்லாம் எனக்கு நாயல் யாரு அம்மா யாரு அம்மா நாயகியே இப்போ சொல்லும் அம்மா எனக்கு நாயல் யாரு அம்மா என் பிள்ளை சொல்லும் அம்மா. வாத்தியார் என்ன சொல்லி அடி கொடுத்தா தெரியுமா? அப்பன் இல்லாத பட்டி மக்கள் சொல்லி அவர் அடி கொடுத்தார். சரி அடிய வாங்கிட்டு வந்தா தாரதன் தாயிடத்துல வந்து கேக்குறான், அம்மா என்னப்பா எங்க அப்பா யாருமா சொல்லுங்க. என்னையா சொல்ற சண்டத்தி? பார்த்தி கேட்ட சண்டத்தி என்ன சொன்னா தெரியுமா? மகனே தாருதா, என்னம்மா 14 லோகத்தையும் படைத்து அதிலே உள்ள ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் படிகளைக்கின்றாரு என் பெருமாள். ஆதிபரன் முன்தகப்பல் அருமையுள்ள என் மக்களேன்னு சொன்னான். விடுவானா தாருதன்? ஆதிபரன் அப்பன் என்றால் அழியாத வரம் வாங்க வேண்டும் என்று படகையிலே புறமதியிலே வந்து நின்றே தாருதனும் அரவணியோ ஈஸ்வரரே அன்புடனே தான் கொழுது அரவணியோ ஈஸ்வரரே அன்புடனே தான் கொழுது கோண குண்டம் வெட்டி அதிலே வச்சு கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே எல்லோ கடந்த வசு கம்பத்தடி மேலே எல்லோ கடந்த வசி செய்ய 12 வருடமாக பாரதவம் செய்து வார 13ஆம் வருடத்தில் அந்த பரமசிவன் உதயமான 13ஆம் வருடத்திலே பரமசிவன் உதயமான பகவானை கோரி 12 வருடமாக தவம் செய்கிறான் தாருதன். 13வது வருஷத்திலே பகவான் தோன்றுகின்றார். அப்பா தாருதா சுவாமி, என்னை கோரி நீ தவம் செய்தாய், எதுக்காகப்பா தவம் செய்தா? எனக்கு வேண்டிய வரங்களை தாங்கள் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேணுமோ கேள, அதை கொடுக்கிறேன்னு சொன்னார் பகவான். தாருதா என்ன வரம் கேட்டா தெரியுமா? என்ன வரம் கேட்க? 7 கடலு கப்பகாலை 7 கோட்டை இடமும் வேண்டும், திரும்பாலே கோட்டையிட்டு இருந்துலகை ஆள வேண்டும். 7 கடலுக்கு அப்பாலே 7 கோட்டை இரும்பால போடணும்னு கேக்குறான். ஏ அப்பா, அடுத்த வரை என்ன தெரியுமா? என்ன? ஆனொருவர் கையினாலே அழியகாத வரமும் வேண்டும், ஆனொருவன் எதிர்த்திருந்தால் அவன் பலத்தில் நேர்பாதி. எந்த ஆம்பளையால எனக்கு அழிவு வரக்கூடாது, வரக்கூடாது. ஒரு ஆம்பளை வந்து எதிர்த்து அவன் பலத்தில் நேர்பாதி எனக்கு வரணும். அடேப்பா, ஒரு துளி ரத்தத்திலே 9 பேர் பிறக்க வேணும், ஒரு அசுரன் பட்டு போனால் கோடி அசுரம் பிறக்க வேண்டும். வெட்டு விட்டு தளிக்க வரும் விமல பராதாரும் ஐயா, வெட்டு வெட்டு தளிக்க வரும் விமல பராதாரும் ஐயா. இப்படிப்பட்ட வரத்தை எல்லாம் தாரதன் பகவானிடத்துல கேட்கிறான். பகவான் இந்த வரத்தை எல்லாம் கொடுத்துட்டார். இவ்வளவு வரத்தை வாங்கின தாரதன் கேட்கிற, சுவாமி கால்நடையா போக முடியுமா? முடியாதுல்ல. ஏறி போக எனக்கு ஒரு வாகனம் கொடுங்கனார். வேணும் வேணும் வேணும். ஒரு ஆகாய தேரை கொடுத்தார். அந்த தேரில் ஏறி தாரதன் எப்படி வரான் பாரு. வெற்றியுடல் தேரேறி வெற்றியுடல் தேரேறி வெற்றியுடல் தேரேறி புறமதியிலே வந்திருந்த பார்வதியாள்
ஏது பிள்ளாதாருதனி எங்கி போன என கேட்டாள் அந்த பேயாண்டி இடமதிலே பேயாண்டி இடமதிலே பேயாண்டி இடமதிலே இடமதிலே பெருக வாரம் வாங்கி வாரேன் வாங்கி வாரே தேரில் ஏறி தாரதம் வருகிறான். வட கைலாசபுரத்தில் இருக்கின்றால் அம்மை பார்வதி கையை தட்டி தாரதனை அழைத்தார். அப்பா தாரதா இங்க வா. என்ன ரதத்தை நிறுத்தின உடனே அம்மா கேக்குறா, தாரதா இவ்வளவு வேகமா போறியே எங்கப்பா போயிட்டு போற? இது என்ன அபசகுரமான கேள்வியாக இருக்கிறது. அந்த புத்தன் இருக்கின்றானே, வேயன் இருக்கின்றானே, வாடகை இருக்கின்றானே, அவரிடத்திலே அழியாத வரங்களை வாங்கி வருகின்றேன். வேயாண்டி இடத்தில் சென்று பெருக வரம் வாங்கி வாரேன்னு சொன்னான் தாருதே. அம்மா கேட்டா, எப்பா நீ கேட்ட வரத்தை எல்லாம் பகவான் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. வரம் என்ன, ஏறி வாரதுக்கு ரதமும் கொடுத்தாரு சொன்னா. அப்ப அம்மா சொன்னா, தாரதா உனக்கு ஒரு வரம் தரணும் சொல்லி என் மனம் சொல்லுது. அம்மா ஆகையினால என்கிட்ட ஒரு வரம் கேளுப்பான்னு சொன்னா. வார்த்தை கேட்ட தாரதா என்ன சொன்னா தெரியுமா? மண்ணழிந்து போன காலும் வரமழிந்து போன காலும் பெண்ணிடத்தில் வரம் கேட்பதில்லை. ஓடியென்றால் தாருதேனும் வரம் கேட்பதில்லை. என்ன சொன்னா தெரியுமா தாருதே? மண்ணழிந்து போய்விட்டாலும் சரி, வாங்கி விட்டு வரக்கூடிய வரமழிந்து போய்விட்டாலும் சரி, ஒரு பெண்ணிடத்துல போய் வரம் கேட்க மாட்டேன் போடின்னு சொன்னான். அந்த வார்த்தை கேட்ட உடனே அம்மா மறுசாபை எப்படி கொடுக்கற பாருங்க. என் சண்டாள பாவி, என்ன பார்த்து நீ பெண்ணு சொன்ன காரணத்தினால என்ன போல பெண்ணொரு இடலிப்பாள் உன்னை பெண்ணொரு தீ கையாலே குடிபடுவாய் தாருதனே மறும் பார்வதியா பாதகமாய் சாபமிட்டாய் என்ன பார்த்து பெண் என்று சொன்ன காரணத்தினால் என்னை போல பெண்ணொருத்தி ஈடலிப்பாள் உன்னையடா, பெண்ணொருத்தி கையினாலே பிடிபடுவாய் தாருதா என்று மறுசாபம் கொடுக்கிறார். இவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், ஆம்பளையே நம்மள வந்து எதிர்க்க முடியாது, அதுக்குள்ளால இந்த பொம்பளை புள்ள வந்து என்ன நம்மள பண்ண போகுது ஓடின்னு சொல்லிட்டு அலட்சியமா என்ன செய்யலாம் தெரியுமா? சின்ன முதல் இடு சாபம் தானே போனா போனேவனும் படையுடனே பூந்திரி கடலி கப்பாலே கோட்டிட்டு இருந்துலகு ஏழு கடலுக்கு அப்பாலே வந்து இரும்பாலை 7 கோட்டையை போட்டு தாருதன் அழகாக வந்து நாட்டை ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் நினைக்கிறான். பார்வதி அம்மா கொடுத்தாலே சாபம், மாதுமையால் சாபம் மதால் தானவனும் பதறி, ஆண்டைக்கு ஒரு கப்பம் மதி அடியிறையாய் கொடுத்தார். இப்படியே பல நாளாய் கொடுத்து வரும் நாளில் அரும்பாவி தாருதனுக்கு அழிவு வரும் காலம். கொடுத்து விட்டே கப்பம் மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்பம் மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்பம் மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்பம் மதி தடுத்து விட்டான் பாவி. ஆண்டைக்கு ஒரு பணம் இந்த பார்வதிக்கு கப்பம் கட்டுப்பான்னு சொன்னா, இது போல கப்பம் கொடுத்துட்டு வர்றான் இந்த தாருதனுடைய மந்திரி. பல வருஷமா கொடுக்க நினைக்கிறான். போயும் ஒரு பெண்ணுக்கு நாம கப்பம் கொடுக்கலாமா? கொடுக்கிற கப்பத்தை நிறுத்திருன்னு சொன்னான். பார்த்தால் பார்வதி பகவானிடத்தில் ஓடி வந்தாள். சுவாமி, அன்னைக்கே என்ன பார்த்து வாடி போடின்னு சொன்னா நீங்க கொடுத்த வரச்சு உடைய மம்மதை ஆகையினால இன்னைக்கு எனக்கு கொடுத்து வந்த அந்த கப்பத்தை நிறுத்திட்டு இனி வைக்க கூடாது, தாருதனுடைய தலையை அறுக்கணும்னு சொன்னான். அப்படி நன்றி சொல் நாய் பார்வதியே ஆடியே தாளவனை கொல்லே
பிறவி செய்தார் ஏழுலகே கண்ணியராய் இறையவனார் பிறவி செய்தார் ஏழுலகே கல்வியராய் ஈஸ்வரனார் பிறவி செய்தார் இப்படியே பிறவி செய்தார் ஈஸ்வரனார் பொழுதே பார்வதி சொன்ன உடனே பகவான் நினைக்கிறார் ஆண் பிள்ளையால இந்த தாருதனை கொல்ல முடியாது பெண்கள் வைத்து தானே கொல்ல முடியும். ஆமா. ஆகனால தெய்வலோக கன்னி பெண்கள் 7 பேரை வரவழைத்து 7 பேருக்கு 70 பேருடைய பலத்தை கொடுத்து நீங்க சென்று தாருதனை அழித்து வாருங்கன்னு சொன்னா வரத்து வாங்கி 7 கன்னி பெண்களுமாக வந்து தாருதனுடைய கடற்கரையில் வந்து எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எப்படி? வாடா வாடா தாருதா எனவே வாடா வாடா தாருதா எனவே கண்ணிய கூறவே தாருதன் தானும் ஏட கூட மகவனும் ஏட கூட மகவனும் ஏந்திலே மாறுடல் போறது செய்தார் வந்தவன் தன்னோட படைகளை ஏவி கண்டவர் தன்னோட படைகளை ஏவி அம்பிலே ஆயுதம் தன்னை பறித்து தீரமதாக போர் பெறும் வேளை தீரமதாகவே போர் பொருது வேளை தேவ மடவா அசுரருடனே பலசாரி இடசாரியை வீசே மனசாரி இடசாரியை வீசே காலருவாத்தில கரமருவாத்தில கண்டம் ரெண்டாய் விழுவாத்திலவே கண்டமுரண்டாய் விழுவாசிலவே தோழருவாத்தில துடையருவாத்தில தோழருவார் சிலர் துடையருவார் சிலர் குண்டம் ரெண்டாய் விழுவாத்திலவே வெட்டிகள் படவி வெட்டுகள் படவே சட்டைகள் அறவே மேனியில் ரத்தம் ஆராய் ஓடு திட்டமாய் வெட்டிகள் பட்டு இறந்தார் திட்டமா வெட்டிகள் பட்டு இறந்தார் திரும்ப திரும்ப எழுப்பிட கண்டார் கண்டது மாயிலை மார்கள் எல்லோரும் கண்டது மாயிலே மார்கள் எல்லோரும் காலும் கையும் ஓய்ந்தவனின்றி நின்றுரையாமலே ஒவ்வொரு பேரும் வெண்டுரையாமலே ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடினாரே தாரதனுடைய படைகளுக்கும் 7 கன்னிமார் படைகளுக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்கும். ஒருவேளை இந்த கன்னிப்பெண்கள் வந்து தாரதனுடைய படையில ஒரு ஆளை ஒரு வெட்டு வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் கீழே போயிட்டா போதும். அதுல இருந்து 9 அசுரர்கள் டப்புனு முளைக்கிறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா கோடி பேர் பிறக்கிறான். தலையை வெட்டிட்டா தலை தழுக்குது. இப்ப கொஞ்ச நேரம் தான் யுத்தம் நடந்திருக்கும். 1 லட்சம் படம் நின்னா இப்ப 9 லட்சமா ஆயிட்டு. அப்பா கன்னிப்பெண்கள் பார்த்தாங்க தாரதனை நம்மால கொல்ல முடியாது. 7 பேரும் தாரதனை கொல்லாம கைலாச மலைக்கு போற அங்க உள்ளவங்க மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஆகையினால 7 பேரு 7 திசையில போய் நிக்கிறான். எங்கெல்லாம் கற்கலையில் ஒருத்தி போனாள் ஒருத்தி போனாள் ஒருதி போனாள் வேலிக்கரையில் ஒருத்தி போனாள் ஒருத்தி போனாள் கட்டளையில் ஒருதி போனாள் ஒருதி போனாள் உருட்டி போனார் வேலிகரையில் ஒருதி போனாள் ஒருதி போனாள் வாழ்வீச்சு கோஷ்டத்திலே குற்றத்திலே கோஷத்திலே சிவலகி ஒருத்தி போனாள் உருட்டி போனாய் கொட்டடிக்காரை அம்மை என்று அம்மை எங்கே அம்மை என்று சித்திரைய ஒருத்தி போனாள் உருட்டி போனாய் சொட்டாடுகாரை அம்மை என்று அம்மை என்று அம்மை எங்கே இளையல் ஒருதி போனாள் ஒருதி போனாள் கொடுநல்லூர் பகவதி என்று நல்ல பகவதி என்று கொடியிடையாள் அம்மை ஒருத்தி போனாள் ஆக இந்த 7 பேர்ல 5 பேரு கேரளத்து போய் இருக்கிறார். ஒருத்தி வர்க்கலையில் போய் இருக்கிற வர்க்கல பகவதி, சரி வாழ்வீச்சு கோஷ்ட பகவதி, 2 சொட்டாடிக்கர பகவதி, 3 ஆற்றுவா பகவதி, 4 கொடுநல்லூர் பகவதி. 5 ஆகி போச்சு. 5 பேர் மலையாத்துக்கு போயிட்டா, 2 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துட்டா. யாரெல்லாம்? கன்னியாகுமரியிலே
கன்னியாகுமரியில போய் கடற்கரையில் ஒரு அம்மா இருக்கிற கன்னியாகுமரி பகவதி. குமரி பகவதி. அந்த அம்மா பெயராலே ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், புண்ணியம் செய்தவங்க இல்லையா? இன்னொரு அம்மா எங்க போயிட்டானா மண்டைக்காட்டுல போயிட்டா, மண்டைக்காட்டு பகவதி. 7 பேர் 7 திசையை நோக்கி போன உடனே பகவான் நினைக்கிறார், இனி பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், தலையறிக்கே அரை பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், அசுரனோட தலையறுக்கே தலையறிக்கே பொறுக்கி அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளியை பகவான் பிறவி செய்ய செய்வோம், அசுரனுடைய தலையறுக்க போருக்கு அலங்காரி பூவை பத்திரமாகாளி. பத்திரமாகாளி பிறவி செய்யும் சொல்லி தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார் பகவான். என்ன சொல்றாரு? தேவர்களே, சுவாமி நீங்கள் சென்று திருப்பார்கடலில் போய் அமிர்தம் கிடையுங்கன்னு சொன்னார். நல்லது சுவாமி. தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஆலியை தாலியா சமைத்து மகேந்திரியின் மலையை மத்தாக வைத்து மாது என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து அழகாகவே அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சங்கரனை செல்லாக பாவித்து அமிர்தம் கிடைப்பது என்னாக தெரியுமா? கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்தே பிறந்தாள், கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்தே பிறந்தாள். இங்கே பொல்லாதவரிடம் அதிலே நீ போயிருப்பாய் மூத்தவளே. முதல் நாள் அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறார். சரி, அவளை போய் பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. பொல்லாதவர் இடமதிலே போய் இருப்பாய் மூத்தவளை வரம் கொடுத்து அனுப்பினார். சரி சரி சரி. 2ஆம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். 2ஆம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். நல்லவர்கள் இடமதிலே நாயகிய நீ இருப்பாய், வில்லதிலும் விளக்கதிலும் வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே, விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே. முதல் நாள் மூதேவி பிறந்தா பாத்தியா? 2வது நாள் ஸ்ரீதேவி பிறக்கிற, அவளையும் கொண்டு பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. ஸ்ரீதேவி அழைத்து நல்லவர்கள் இடமதிலே நாயகியே நீ இருப்பாய், அப்படி வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமின்னு வரம் கொடுத்து அனுப்பி வரம் கொடுத்துட்டாரு. 3ஆம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே அழகிரி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா, அதையானி தொலியுரித்தி 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 மகாதேவன் காணணிந்தார் காணணிந்தார், மகளிரே தொலியுரித்தி 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 மகளிர் தானணிந்தார் தானணிந்தார். நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே பரிப்புலிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா, புலியினூட தொலியுரித்தி 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 புண்ணியனார் தானணிதான் தானணிதான். மூன்றாம் நாள் அமிர்தத்திலே மதகரி பிறக்கிறது, யானை. ஆமா, யானையினுடைய தொலி உரித்து பகவான் அணிந்து கொண்டார். சரி. 4வது நாள் வரி புலி பிறந்தது, புலியினுடைய தொலி உரித்து புண்ணியனார் தான் அணிந்தார் அணிந்தார். நாள் அமிர்தத்திலே 5ஆம் நாள் அமிர்தத்திலே 5ஆம் நாள் அமிர்தத்திலே ஆடரேவும் பிறந்திடுமா ஆடரேவும் பிறந்திடுமா, 5ஆம் நாள் அமிர்தத்திலே 5ஆம் நாள் அமிர்தத்திலே 5ஆம் நாள் அமிர்தத்திலே ஆடரேவும் பிறந்திடுமா ஆடரேவும்
காளை தோன்று இடபம் என்று காளையின் மேல் என் பெருமாள் ஏறிக்கொண்டார். இடபம் என்று காளையின் மேல் என் பெருமாள் ஏறிக்கொண்டார். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? 5வது நாள் அமிர்தம் கிடையும் போது பாம்பு பிறக்குது. பகவான் கழுத்தில் மாலையா போட்டுட்டார். 6வது நாள் மான் மழு பிறக்கிறது, கையில எடுத்துக்கொண்டார். 7வது நாள் காளை பிறந்தது, வாகனமாக ஆக்கி கொண்டார். சரி. 8ஆம் நாள் அமிர்தத்தில் கட்டழகன் வேதாளை 8வது நாள் வேதாளை பூதத்தான் வந்து பிறக்கிறார். அந்த வேதாளை பூதத்தாரை அழைத்து சென்று காட்டானை பெருவனத்திலே கட்டி வைத்தார். ஆமா. இப்ப என்னாச்சு பாரு. இப்படி நஞ்சு வந்து பிறந்த உடனே தேவர்களுக்கெல்லாம் நடுக்கம் கொடுக்குது. ஐயா, இதுவரையில பிறந்ததெல்லாம் பகவானுக்கு தானே. ஆமா. நல்லதை கெட்டதும் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் கொடுத்துருவோம். திருவாத்தி இலையை பறித்து அதுல நஞ்சு தூக்கி வைத்து பொதிந்து சிவபெருமானுடைய முன்னால கொண்டு அபிஷேக பொருளாக வைத்தாங்க. சரி. பகவான் திருவாத்தி இலையை பிரித்து பார்த்தா உள்ள நஞ்சு இருந்து பாத்தீங்களா, கோபம் வருகிறது. கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும் குவலையம் மட்டும் கிடுகிடுகிடன நஞ்சதை கண்டு ஆதி ஜீவ நாரும போடி நஞ்சதை கண்டு கோபமே குண்டு நாயகனாரும் உண்டாரப்போ கண்டிருந்த உமை பார்வதியாளும் கண்டத்தை உமையம்மை எட்டி பிடித்தார். ஏ சுந்தரனாரோட தொண்டை அடியிலே சோகை உமையம்மை எட்டி பிடிக்க சீரிசினத்தார் சிவன் முதலாரோ திருக்கண்ணதிலே அனலாய் எறிய ஒரு கண்ணதிலே அனலாய் எறிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய நஞ்சை கண்ட உடனே பகவான் சென்று அந்த கோபத்தில் எடுத்து சாப்பிட்டார். பாத்தீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா பார்த்தா பகவான் நஞ்சை சாப்பிடுகிறாரே, ஓடி வந்து கண்டத்தில் அப்படியே கையை வைத்து பிடித்தார். அந்த நஞ்சானது கண்டத்தில் நின்றது. ஆகையினால தான் கரை கண்டன் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்படி கண்டத்தில் நின்ற நஞ்சு என்ன ஆகுது? சிவபெருமானுக்கு கோபம் வந்து ஒரு கல்ல இருந்து தீயா வருகிறது, ஒரு கல்ல இருந்து பூவா வருகிறது. பூவாய் சொரிந்திடும் நயனமதியிலே பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள். பரமசிவனுட கோபக்கனலில் 18 ஆயுதத்தோடு பிறந்தாள். பத்திர காளிய நம்பை பல மடவார் குறவைகள் பாடு கைதனிலே திரிசூலம் இலங்கு அப்பறை மான்மொழி இலங்குது பாராய். பக்கச்சடையாம் பவளச்சடையாம் 16 சடை தானும் இலங்கு அப்புச்சடையாம் அமர்ந்த முகமா ஆளிலே போலே அழகுள்ள வயதாம் எட்டிப்பிரையாம் உச்சிப்பிரையாம் நேர்விழிதனிலே திருவம்பிரையாம் ஆருக்கு பயந்தே பயங்கொழியாதே அந்தரியால் திருக்காளிய நம்மை ஆருக்குள் அனைவோரும் காண பக்தி அடியாக்கு உத்தமியானாள் சித்தருவி ஒன்றொடி பத்திர காளி பிறந்தாள். பரம சிவனுட கோபக்கனலில் பத்திர காளிய நம்மை பிறந்தாள். வீர பத்திர வைரவநாதன் அந்த வேதாளையின் பூதத்துடனே ஓடி பேரு படைகள் சூட பரமசிவன் முன்பில் அம்மை வந்தாளே. இப்படி தாயாய பத்திரகாளி அம்மை சிவபெருமானுடைய அந்த பூவாய் சொரிந்துள்ள நயனத்திலே இருந்து பிறக்கிறார். ஆமா. 18 ஆயுதங்கள் உச்சிப்பிறை நெற்றிப்பிறை உயர்வெளிக்கு திருவம்பிறை மானொருகை மழுவருகை மணி
சொல்ல ஒரு கையில் இலங்க அப்படி தாயாகி இந்த பத்திரகாளி அம்மை பகவானிடத்தில் வந்து கேட்கிறா வந்து நின்று மகாளி வார்த்தை இது சொல்லுவாளா வந்து நின்று மகாளி வார்த்தை இது சொல்லுவாளா என்னரனே பொன்னரனே என்னை பிறவி செய்தது என்ன சுவாமி என்ன பிறவி செய்தீங்களே என்னுடைய பணிவிடை என்ன வேணும் இல்ல அம்மா தாருகன் ஒரு சண்டால இருக்கிறான் அவன் தலையை அறுக்கிறதுக்கு தான் உன்னை பிறவி செய்தேன் அவன் தலையை அறுக்கக்கூடிய நேரம் வர அதுவரை நீ என்ன செய்யணும் தெரியுமா அந்த புட்டபூரம் ஆனதிலே உங்களுடனே கொட்டையிட்டு புட்டபூரம் ஆனதிலே உங்களுடனே கொட்டையிட்டு சட்டமுள்ள படையுடனே சங்கரியே நீயும் வாழ்வாய் நீயும் வாழ்வாய் பத்திரகாளி அம்மா நீ அதுவரையில புட்டாபுரத்துல போய் கோட்டை போட்டு நீ இருக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். இத கேட்ட மகாகாளி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கனத்தே புட்டாபுரம் மதிலே கனத்தே புட்டாபுரம் மதிலே கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கனத்தே புட்டாபுரம் மதிலே கனத்தே புட்டாபுரம் மதிலே ஏறி போக வாகனங்கள் 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 எந்தனக்கு தாருமையா தாருமையா சுவாமி நான் இங்க இருந்து புட்டாபுரம் வரை செல்ல வேண்டுமையான கால்நடையா போக முடியுமா? முடியாது முடியாது. ஏறி போக வாகனம் கொடுங்கொண்டார். பகவான் என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தார்? மாறியாடும் ஈஸ்வரனார் மங்கையர்க்கு ஏது சொல்வார் மாயவனார் பருந்தில் ஏறி மயிலேறி வடிவேலு மாயவனார் பருந்தேறி மயிலேறி வடிவேலு பேருலகில் மூத்த மகள் பெரிச்சாளி ஏறுகிறான் ஆதிசக்தி ரதமேறி அன்னமதியிலே பிரமல் நாம ஒரு மாடே நாட்டை அரசாளுகிறோம் நானும் ஒரு மாடேறி நாட்டை அரசாளுகிறோம். பகவான் நினைக்கிறார் கண்ணனுடைய வாகனம் கருட வாகனம், ஆமா. சக்தியினுடைய வாகனம் வந்து ரதம், பிரம்மனுடைய வாகனம் அன்னம், சிவபெருமானுடைய வாகனம் காளை மாடு, ஆமா. அந்த பிள்ளையாருடைய வாகனம் பெருச்சாளி. இந்த கருங்க காளிக்கு நாம என்ன வாகனம் கொடுக்கிறது என்று காட்டானை பெருவனத்தில் கருங்கலையை வரவழைத்தார். அடேங்க அப்பா. கருங்கலைன்னு சொன்னா கருத்த மான் அர்த்தமா? ஆனா எங்கேயாவது கருங்கலை அம்மாவுக்கு வாகனமா வச்சிருக்காங்களா? இல்லையா. சிம்மவாகின்னு சொல்றாங்க. கருங்கலை வாகனத்திலே ஏறி தாயாகி இந்த பத்திரகாளி அம்மை வந்து புட்டாபுரத்தில் வந்து அழகா கொலுவா இருக்கிறார். இப்படி இங்க இருக்கக்கூடிய நேரத்திலே அங்க தாரு என்ன செய்யறான் தெரியுமா? தேவர்களை தம்பிடித்து தீபகாவி தாருதரு தேவர்களை தம்பிடித்து தீபாவி தாருதரு கால்விலங்கை கைவிலங்கை கைவிலங்கி காவலே அவள் இட்டு வைத்தார். முனிவர்களை தம்பிடித்து மது கூடங்கள் சுமக்க வைத்தார். தம்பிடித்து மது கூடங்கள் சுமக்க வைத்தால் இப்படியே தாருதனும் அவள் இன்னலல்லோ செய்து வரா.
கைகாலுக்கெல்லாம் விலங்கு போட்டு மாட்டிக்கிறான். முனிவர்களை பிடித்து மதுக்குடங்கள் சுமக்க செய்கிறான். அட்டகாசம் செய்தான் பாத்தீங்களா தாருதே. பார்த்தார் இந்த நேரத்திலே பகவானிடத்தில் வந்து தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள். என்னையா இந்த பகவான் பார்வை பார்த்த அம்மா இனிமே இந்த தாருதனை விட்டு வைக்க கூடாது, ஒரு தூதுவனை விட்டு நாம பத்திரகாளி அம்மைக்கு ஆளு விடுவோம்னு சொன்னார். தூதுவனிடத்தில் சொல்லிவிட தூதுவன் வந்து பத்திரகாளி அம்மா இடத்துல சொல்லுகிறான், அம்மா பத்திரகாளி அம்மா தாருடைய தலையா இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு அந்த தாருதனுடைய அட்டூழியமான தாங்க முடியல, எனவே அவனை சம்காரம் செய்தாகணும். அந்த தூதுவன் தன் சொல்லை கேட்டு சொல்ல கேட்டு துணையுடைய மாகாளி புதப்பாடி தனி ஏவி புறப்பட்டாணி கலை ஏறி அலவாகரையில் வந்து அம்மன் பாடி கூட்டம் மீடே அலவாகரையில் வந்து படை கூட்டமிடே கடல் கடந்து போவதற்கு ஆளியற மாட்டாமல் அழகுடைய காளிப்படி அலையுதல்லோ கடலோரம் கடலுடைய காளிப்படை அலையுதல்லோ கடலோரம். சொன்ன வார்த்தை கேட்ட உடனே இந்த துடியடை மாகாளி அம்மை புறப்பட்டு வருகிறார். கலைவாகரத்தில் அம்மா ஏறி பூதப்படைகளை எல்லாம் முன்னால விட்டா. பூதப்படைகளை வந்து கடற்கரையில் வந்து அப்படி நிக்குது. ஆமா, கடலை கடந்து போக முடியல. ஆகையினாலே இந்த மாகாளி என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? 8வது அமிர்தத்தில் பிறந்தானே கட்டளக வேதாள பூதம் அந்த காட்டானை பருவத்திலே கட்டி வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அவனை அழைத்து என்ன சொல்ற? விரைகளவே அணிமார்வா விரைகளவே அணிமார்வா விரைகளவே அணிமார்வா வேதாளை பூதத்தானே வேதாளை பூதத்தானே விரைகளவே அணிமார்வா விரைகளவே அணிமார்வா விரைகளவே அணிமார்வா புதத்தானே வேதாளை புதத்தானே கடலை கடப்பதற்கு 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 இல்லை படைகளுக்கு படைகளுக்கு நல்ல தண்ணீர் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் பாலம் போடு என்றான் போடு என்றான் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் பாலம் போடு என்ற போடு என்றார். எப்பா வேதாள அம்மா இந்த கடலை கடந்து போறதுக்கு இந்த படைகளுக்கு திறம் இல்ல, உன்னுடைய திறமையினால இந்த நல்ல தண்ணீர் கடல் வரையில் நாக்கால பாலம் போடுன்னு சொன்னான். என் தாயே பத்திரமாகாளி இதை கேட்ட உடனே என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? பார்முழுதும் ஆண்டவளே பார்முழுதும் ஆண்டவளே அம்மா பார்முழுதும் ஆண்டவளே பத்திரமா காளியம்மா பத்திரமா காளியம்மா பார்முழுதும் ஆண்டவளே பார்முழுதும் ஆண்டவளே பார்முழுதும் ஆண்டவளே பத்திரமா காளியம்மா பத்திரமா காளியம்மா தக்கமுடன் முக்கை எட்டி முக்கை எட்டி முக்கை எட்டி முதற்கு நீளாது நீளாது பாக்குடைய கடல் ஏழும் கடல் ஏழும் ஏழும் வளர்த்திடுமோ என்னாக்கு என்னாக்கு பாக்குடைய கடல் ஏழும் கடல் ஏழும் கடல் ஏழும் வளருமோ என்னாக்கு என்னாக்கு துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே தொழில் எனக்கு தருவாயானால் தொழில் எனக்கு தருவாயானால் துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே தொழில் எனக்கு தருவாயானால் தொழில் எனக்கு தருவாயானால். அம்மா கடல் மேல பாலம் போட சொல்றீங்க, இந்த மூக்கும் நாக்கும் பக்கத்துல தான் இருக்குது.
நாக்கை எடுத்து மூக்க தொட முடியல, எப்படிமா நான் அந்த கடல் மேல பாலம் போட முடியும்? 7 கடல் வரைக்கும் போட முடியும். ஒரு துரும்பை தூணாக்கக்கூடிய தொழிலை கொடு, கடல் மலைக்கு மேல பாலம் போடுறேன்னு சொன்னான். அவ்வளவுதான். அடுத்த புகழ் மாகாளி அவன் நாக்கை நீட்ட சொன்னாள். தொடுத்த புகழ் அச்சேரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா, அச்சேரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா, சூலம் கொண்டு எழுதுவாளா, எழுதுவாளா. 6 சென்று படை போக அகல ஒரு காதவழி, தாருதன் தன் கோட்டை வரைத்தல் காலே பாலமிட்டார். மேலால நாக்க வழியை நீட்டுப்பான்னு சொன்னா பத்திரமாகாளி அம்மை. நாக்க நீட்டினா அந்த சூலத்தை எடுத்து உருவம் எழுதுனா பாத்தீங்களா, என்னாச்சு? அப்படியே பாலம் மாதிரி அந்த நாக்கு நீட்டிட்டே போகுது. பாலத்திலே குதி போட்டு படைகள் எல்லாம் ஏறி போகுது. அம்மா நினைக்கிறா, வேதாள நாட்கள் நாம மிதித்த எச்சியாகுமே. நிச்சயமாக கலைவாகனத்தின் மேலே ஏறி தாரதுடைய கோட்டுக்கரையில் வந்து வீர குறவை போடுகின்றார். வீர குறவையை தாருதன் கெட்டு வேண்டே அங்கே விட்டானே தூதேனை கிட்டி போய் பார்த்துவா என்றார். மந்திரி, நம்ம கோட்டையில ஒரு பெண் வந்து கொலை போடுறாள், யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பாரிட்ட தூதன் படைக்கேதி போக பயந்து அங்கே பத்திரமாய் கோட்டை கொத்தளம் ஏறிய பார்த்தா மந்திரிக்கு அதோட பயம். கோட்டை கொத்தளத்துக்கு மேலே ஏறி பார்த்தோம் பாத்தீங்களா, பூதப்படைகளை பின்னால விட்டுட்டு பத்திரமாகாளி அம்மா முன்னால் நிக்கிறான். கூறிட்டு பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு, பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு அங்கே கொள்ளி வாய்ப்பைகளை கொண்டு வந்தாள் காளி என்றார். பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு கொள்ளி வாய்ப்பைகளை கூட்டி வந்தாள் காளி என்றார். மாறிட்ட பெண்ணோடு ஆண் பிள்ளை போர் புரிய மாட்டேன், அங்கே வாதுக்கு போர் செய்ய வாரும் தலகத்தல் மாறி மந்திரி. ஒரு பொம்பளை கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? பம்புக்கு அவங்களை இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னா மந்திரி ஓடி வந்து சொல்லுகிறாய் இந்த தாயிடத்துல, தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே, தள்ளிப்போவென்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார். தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே, என்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார். பாருங்க வென்று வலது துடையை தட்டி ஆரம்பித்தவள் மண்டையில் கல் கொண்டு போட்டாரே. படைகளுக்கும் தாயார் பத்திரமாகாளி அம்மை படைகளுக்கு எப்படி யுத்தம் நடக்கு தெரியுமா? தத்தி தத்தியாக பாடி கோட்டையில் வளையே, கோட்டையை வளையே தாருதல் படைக்கு தலகத்தல் வந்தெதிர்த்தார். 10 லட்சம் கோடி படை சுத்தி வந்து வளை
தூதுவிட்ட சித்திரகல்லி வந்தாய். ஆக யுத்தம் நடக்க ஆரம்பித்த உடனே பத்திரகாளி அம்மா என்ன செய்தான்னா சித்திரகண்ணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தியை தூது விடுகின்றார். ஓஹோ, அவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? இந்த யூடல் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வாய், இந்த யூடல் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வாய், வெட்டி கொண்டு நீங்கள் எல்லாம் பட்டி கொள்ள போறீர். சித்திரகண்ணி வந்து இப்படித்தான் சொல்றாயப்பா தாருதா. அங்க நிக்கிறாளே பத்திரமாகாளி அம்மாவை எப்படிப்பட்டவ தெரியுமா? இந்த அண்டத்தை விழுங்கி ஏப்பம் வீட வல்லாய், இந்த அண்டத்தை விழுங்கி ஏப்பம் வீட வல்லாய், இட்ட கோட்டை ஏழை ஒரு கையால் ஏந்துவாளே. இந்த அண்டனு சொல்லக்கூடிய உலகத்தை தூக்கி விடுங்கிட்டு ஒரு ஏப்பமா விட்டுருவா. நீ போட்ட இந்த 7 கோட்டை எதுக்காகும்? 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாய், 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாய். அல்ல பிள்ளை அவளுக்கு ஒரு பள்ளி கிடைக்காது. 1000 பேருடைய தலையை வெட்டி அம்மா வாயில போட்டா அவ ஒரு பல்லுக்கு இடைக்கு பറ്റാது. அப்ப நீ என்ன ஆவா? அது மட்டுமல்ல, பாயும் புலி போல நீங்க வாய் மதங்கள் சொன்னால், வாய் புலி போல நீங்கள் வாய் மதங்கள் சொன்னால், பட்டத்துக்கு இருக்க பிள்ளை குட்டி காண மாட்டேன். இது மட்டுமல்ல தாரதா, எங்க அம்மாளுடைய பெருமை சொல்றேன் கேளு. 2000 சுமப்பதற்கு 2000 பூதம், 2000 சுமப்பதற்கு 2000 பூதம், அந்த தேவி திரி சூலம் பத்தி காதவழி நீளம். அம்மா கையில ஒரு தண்டாயுதம் இருக்குது, அதை சுமக்கிறது 2000 பூதங்கள் சுமக்குது. அப்பா கையில இருக்கிற திரிசூலம் அம்மா நினைச்ச 10 காது அப்படி நீட்டிட்டு போகும். அது மட்டுமல்ல, பண்டபத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று, பண்டபத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று, 10 யானை கட்டும் பந்திகையராகும். இப்படி அம்மாளுடைய பெருமையை சொல்லிட்டு போனா பாத்தீங்களா சித்திரகண்ணி. அப்ப கேக்குறான் இந்த தாரதனுடைய மந்திரி, உங்க அம்மா பத்தி பெருசா சொல்றீங்க, இந்த பாரு, சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு, சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு, துள்ளிப்படை வெட்டும் போது பிள்ளை பெற்றிட்டாளோ, கட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லி, கட்டச்சியாயிருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லி, கை குரலி வித்து உண்டால் காட்ட சொல்லு நீயும். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. என்ன சொல்ற? உங்க அம்மா பெரிய கோபக்காரி சொல்றேன். உங்க அம்மாவுடைய கோபத்தை எது தீர்க்கும் தெரியுமா? அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும், அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும், அங்க எதற்கும் இல்லை என்றால் பொங்க பானை தீர்க்கும். வன்மமாக சிவனும் திருமாலும் வரவில்லை, உண்மையாக சிவனும் திருமாலும் ராட்சிதன்று பெய்ப்படைய ராட்சதமேர் அம்மை ஏவினாலே. ஆனை திரளிலே 1,00,000 ஏவினாள், ஆனை திரளிலே 1,00,000 ஏங்கினாள், அடுத்த குதிரையில் 2,00,000 ஏவினாள், சேனை திரளிலே 3,00,000 ஏவினாள், சேனை திரளிலே 3,00,000 ஏங்கினாள், செம்பல் இடக்கைய தேரை துரத்தினாள், கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தில், கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தில், இன்று மாலை கடல் ஒக்கே குலுங்குதா, கம்பை கொட்டிக்கார தொனிக்கின்ற ஓசையில், கொம்பை கொட்டுக்கார தொனிக்கின்ற குரலோசை, பாதாள உலகுக்கு அப்புறம் கேட்குதா, வெட்டு குத்து கொல்லி மிதியடி சத்தம், வெட்டு குத்து கொள்ளை மிதி என்ற சத்தம், வெள்ளி கையிலாச மலை மேலே கேட்குதா, அந்தரத்தில் நின்று குறவைகள் முழங்குதா, அந்தரத்தில் என்று குரவைகள் முழங்குதா, அந்த தலையுள்ள பலம்பூரி முழங்குதா, கோலப்பத்திரகாளி எரிகின்ற திரிசூலம், கோலபத்திரகாளி எரிகின்ற திரிசூலம், குதிரை தலைகளை கொத்தாயறுக்குமா, சிந்தியோடி போன ராட்சத தொடரவி, ஓடி
வெள்ளி தேரை நடத்தினாளே. இப்படி ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோபம் தாங்க முடியாது. இந்த பத்திரமாகாளியம்மை எப்படியாவது இவரை கொல்லணும் சொல்லி என்ன செய்தா தெரியுமா? கோபமாய் காளியும் தாருத சேனையை கொல்லந்தி தண்டாயுதத்தை கொடுத்தாள். சரமாரி தன்னை சொரிந்தே கற்கொண்டு எறிய தொடுத்தாள். ஆவிலே வெள்ளாடு போலே தரித்தாள். கருப்பானை காய் போல் உருளவி தலைகள் உருளவி தலைகள். பிள்ளைக்கு இந்த பலம் வந்தூதியானால் பேயோடு சென்று புறவிதிதானோ அட்டையும் தேளும் அரணையும் பாம்பும் அடிக்கடி கடிக்க துடந்தேவி நாளே. இங்கே கொடியுள்ள தேரை நிறுத்தி எங்கேட போவாயினி என்று சொல்லி பெருமைக்கிடா போகிதான் அரக்க அந்த எரிமைக்கடாவோடு உரிமை பாராட்டி உரிமை போராடி இரண்டு கையாலே எதிர்க்கப்படாது. அருமையை மூன்று திருமுகம் கொண்டு ஆறு கையோடி அவனோடு எதிர்த்தாள். எதிர்த்து கரத்தோடு மதத்தை குதிக்க எருமைக்கு டாவில ஏறி நலம்மை கிள உடம்பானது துடிக்க வெறுத்தோம். கண்டி தறி விட்டு மண்டை மேலே பாய குள பறக்கிறது திவாரி குள வண்டி மேலே ஏற்றி நலம்மை வண்டியிலே ரத்தம் திரண்டு வடிவாய் வந்து பிறந்தானே வண்டி மலையில். வண்டி மலையேனோ வண்டி மலச்சியும் ஏ வந்தீரி வேறும் உடனே பிறந்தார். அறந்தரும் தேவ சிறையை மீட்டி அழியாத சேனையுடல் மீட்டிருந்தாளே. இப்படி தாருதனோடு பத்திரமாகாளியம்மை சண்டை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த எருமைக்கடா வேஷம் போட்டு வருகிறான் தாருதன். இவனை எப்படியாவது கொல்லணுமா மண்டையில ஏறினாள். அப்படியே தேரோடு இந்த தாருனுடைய கழுத்தை அப்படியே அறுத்து அவனை சம்காரம் செய்து விட்டு அந்த பத்திரமாகாளியம்மை என்ன செய்யறா தெரியுமா? சுலிகபாலி கிருபகாரி திரிபுர சுந்தரியும் அந்தரி படையுடனே குட்டையர் கழுத்தை அறுத்துமே மீண்டவள் தொட்டுகட விடமாக அங்கே சால வேதாளை நாக்கிடுபாலும் தண்ணில் படையேறு அந்தர மீதினில் சமைத்து நடை கொண்டாள்.
பரணியன் ஈஸ்வரியம்மை முக்கியமாய் வரவே முக்கியமாய் வரவே குவலையத்தோர் வழிபடவி அம்மை கொல்லங்கோட்டி பத்திர மாகாளியாக குவலயம் முழுவதும் பூஜை கொண்டு வீட்டிருந்தாளே. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அல்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அல்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையில் நீ துணையாரம் மாறி எதியன போற்று எல்லைகள் பாரமா அம்மா, கற்பகமே உனையில் நீ துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலைவடிவாதிகளும் சித்திரு கோவிலிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலைவடிவாதிகளும் சித்திரு கோவிலிலே, சிலைவடிவாயிலிருந்து உலகெழும் காப்பவளே, வடிவாக நின்று உலகிலும் காப்பவளே, வடிவாக நின்று உலகெழும் காப்பவளே, வடிவாக நின்று உலகிலும் காப்பவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, கற்பகமே உனையல் நீ துணையாரம்மா, நீயே கதியன போற்று எல்லைகள் பாரம்மா அம்மா, கற்பகமே உனையல் நீ துணையாரம்மா அம்மா, அம்மா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்